வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்று சாம்பவி மகாமுத்ர கிரியாவோட இரண்டாவது பகுதியில் இருக்கிற மூச்சு பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இந்த மூச்சு பயிற்சியில் முதல்ல நம்ம பண்ணுறது ஆல்டர்னேட் நாசில் ப்ரீத் அப்படின்னு சொல்கிறது, இல்லைனா அனுலோம் விலோம் பிராணாயாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். இது நீங்கள் இந்த மாதிரி சுகாசனம் அப்படின்னு சொல்லப்படுற ஆசனத்தில் உட்காந்துக்கிட்டாலும் சரி, இல்லை அர்த்த பத்மாசனம்னு இப்போ நான் உட்காந்துருக்க மாதிரி ஒரு கால் கீழே இன்னொரு கால் மேலே அப்படின்ட்டு அர்த்த பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சித்தாசனம் அப்படிங்கிற பொசிஷனில் நீங்கள் உட்காந்துக்கலாம். அதாவது உங்களுடைய முதுகை எலும்பும் கழுத்தெலும்பும் நேராக இருக்கணும். நீங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது. இந்த மாதிரி என்னால் தனியாக உட்கார முடியாதுமா அப்படிங்கிறவங்க, நீங்கள் பெரியவங்களாக இருக்கீங்க, என்னால் கீழே சுத்தமாக உட்கார முடியாதுங்கிறவங்க, அதாவது படுக்கையில் உட்காந்து அந்த முதல் 3 பயிற்சிகளை செய்துட்டு 4வது பயிற்சியிலேருந்து நாற்காலியில் உட்காந்து உங்கள் கால்கள் மட்டும் தரையில் இந்த மாதிரி நல்லா அப்படி பதிஞ்சிருக்கிற மாதிரி உங்கள் கால்களை வச்சுட்டு நீங்கள் இந்த பயிற்சிகளை செய்யலாம். இப்போது முதல்ல நம்ம செய்ய போகிறது ஆல்டர்னேட் நாசில் ப்ரீத், அதாவது நாடியை மாற்றி மாற்றி விடுற ஒரு பயிற்சி செய்ய போகிறோம். அப்போ ஏன் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ நான் அந்த 3 ஆசனங்கள் செய்யாமல் இந்த பயிற்சியை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த 3 பயிற்சிகளுமே உங்களுடைய அதாவது 6 சக்கரங்களும் நம்மளோட முதுகு தண்டுவடத்தில் வேறு வேறு இடங்கள்ல இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதற்கான இரத்த ஓட்டங்களை தூண்டி விடுறதுக்கான ஒரு பயிற்சியாக செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுவாசத்தை ஒழுங்குபடுத்துகிற ஒரு பயிற்சியாகவும் தான் நம்ம இதை செய்கிறோம். அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த 3 ஆசன பயிற்சிகள் செய்யும் பொழுது இப்போ மீதி இருக்கிற சுவாச பயிற்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக வரும். இப்போ இடது கையில் சின் முத்ரை அப்படின்னு சொல்கிற உங்களுடைய விரல் நுனிகள் தொடும்படி இந்த மாதிரி வைத்துக்குங்க. இதில் யாம முத்ரை, நாசிக் முத்ரைன்னு சொல்லப்படுற மாதிரி இந்த 2 கைகளை இந்த மாதிரி மடக்கிட்டு உங்கள் முகத்துக்கு கொண்டு போயிடுங்க. இப்போது உங்களுடைய வலது நாசியை அடைச்சிக்கிட்டு இடது துவாரத்தின் வழியாக இந்த மாதிரி மூச்சை இழுக்கணும். வலது பக்கம் மூச்சை விடணும். வலது பக்கம் மூச்சை இழுக்கணும், இடது பக்கம் மூச்சை விடணும். அப்போ தான் ஒரு எண்ணிக்கை முடிஞ்சிருக்கு, அதாவது ஒரு கவுண்ட் முடிஞ்சிருக்கு. இது மாதிரி இந்த இடத்துல 21 கவுண்ட் நம்ம கண்டினியூஸாக பண்ணணும். இங்கே பாருங்கள். இந்த மாதிரி 21 சுழற்சிகள் நீங்கள் செய்யணும். இதுதான் நம்ம 4ஆவதாக செய்கிற ஆல்டர்னேட் நாசில் ப்ரீத் அப்படிங்கிறது. 5ஆவது நம்ம செய்ய போகிறது பிராணாயாமம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயிற்சியாகும். இந்த பிராணாயாமம் நீங்கள் உங்களுடைய விருப்பம்தான். உங்களோட கைகள் 2லேயும் நீங்கள் சின் முத்ரை வைத்துக்கலாம். இல்லை அப்படின்னா தியான முத்ரை அப்படின்னு சொல்லப்படுற, இங்கே பாருங்கள், இந்த 4 விரல் இடது விரல்கள் மேலே இந்த 4 விரல்களையும் இப்படி வைத்து இந்த பெருவிரல் நுனிகளை நீங்கள் இந்த மாதிரி ஒன்றை ஒன்று தொடும்படியும் வைத்து கொண்டும் செய்யலாம். உங்களுடைய வசதிப்படி தான் இது உங்களுக்கு. இப்போது இங்கே பாருங்கள், நீங்கள் மூச்சு லேசாக உங்களுடைய, அதாவது முழுமையாக இப்படி நிமிரக்கூடாது, லேசாக உங்கள் சின்ன மேலே தூக்கிட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி 9 முறை நீங்கள் பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிற பயிற்சியை பண்ணுறோம். இது 5ஆவது பயிற்சியாக செய்யப்படுது. 6ஆவதாக நம்ம செய்ய இருக்கிறது பஸ்திரிக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது இது மூச்சை உள்ளே இழுக்காமல் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. பெரும்பாலும் இது ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். மூச்சை உள்ளே இழுத்துட்டு தான் வெளியில் விடுறோம் நம்ம ஆனால் ஃபாஸ்ட் அண்ட் ரிதமிக் சிஸ்டமேட்டிக் ப்ரீத் அப்படின்னு இதை சொல்லுவோம். அதாவது நீங்கள் வேகமாக ஒரு வரிசையில், அதாவது ஒரு ரிதமாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதுனால இது. ஆனால் நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுக்கக்கூடாது, சரிங்களா? இதுவும் நீங்கள் கைகளை சின் முத்ரை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள்.
இந்த மாதிரி தொடர்ந்து உங்களால் எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ நீங்கள் செய்யணும். இப்போ எங்களுக்கு பயிற்சி இருக்கிறதுனால எங்களால் வந்து இதை வந்து 1 நிமிடத்துக்கு அதிகமாக எங்களால் இதை தொடர்ந்து பண்ண முடியும். நீங்கள் 1 நிமிடம் வந்து தொடக்கங்களில் பண்ண முடியாது. அதனால் எவ்வளோ நேரம் உங்களால் பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் இதை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஆசுவாசப்படுத்திட்டு உடனடியாக திரும்ப இந்த பயிற்சியை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கணும். இது ஃபாஸ்ட் அண்டு ரிதமிக் சிஸ்டமேட்டிக் ப்ரீத் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ப்ரீத் வந்து நம்ம பண்ணுறோம். இதற்கு அப்புறமாக கடைசி ஸ்டெப், அதாவது சாம்பவி மகாமுத்ரா கிரியா பண்ணுறதுக்கு கடைசியாக நம்ம வந்து செய்ய போகிறது பூட்டு அப்படின்னு சொல்லப்படுறது ஒன்று பண்ணுறோம். இது வந்து பந்தங்கள் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு வகை. பந்தங்கள் வந்து நிறைய பந்தங்கள் இருக்குது குறிப்பிட்ட அளவில். ஆனால் அதெல்லாம் வந்து முறையாக குருக்கிட்ட நேரடியாக நீங்கள் கற்றுக்கணும். இந்த பூட்டுங்கிறத நீங்கள் வந்து செய்யலாம். இது வந்து 2 கைகளும் கண்டிப்பாக சின்முத்ரை வச்சுக்கிறீங்க. மூச்சு காற்றை உள்ளே இழுக்கணும். உள்ளே இழுத்துட்டு நம்ம இந்த சின்ன கொண்டு வந்து இந்த இடத்துல லாக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட வயிற்றையும் இந்த மாதிரி டக்கின் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆசனவாய்னு சொல்லப்படுற ஆனஸையும் டக்கின் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே ஹோல்டில் நடக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய மூச்சு காற்றை வெளியில் விடணும்னு உங்களுக்கு தோணும் பொழுது முதல்ல உங்களுடைய ஆனஸை ரிலீஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட டம்மியை வயிற்றை வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நிமிர்ந்து நீங்கள் வெளியில் உங்கள் சுவாசத்தை விடுறீங்க. இது மாதிரி 9 எண்ணிக்கை நம்ம இந்த பயிற்சி பண்ண போகிறோம். நான் முதல் தடவை உங்களுக்கு சொல்லிக்கிட்டேவும் 2வது தடவை சொல்லாமையும் இந்த பயிற்சியை செய்து காட்டுறேன். இப்போ கைகளில் சின்முத்ரா இருக்குது. இன்ஹேல் வித் த பிரெத் ஹோல்ட், tuck in your chin, tuck in your tummy, tuck in your anus. Hold as much as you can. உங்களால் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ release your anus, release your tummy and chin up, exhale அப்படின்னு பண்ணணும். அதாவது மூச்சு காற்றை உள்ளே இழுத்து தாவா கொட்டையை நம்ம நெஞ்சு பகுதியில் வந்து லாக் பண்ணி வச்சுட்டு, அதாவது பூட்டி வச்சுக்கிறோம். அப்படி காற்று வெளியில் போகாமல் பூட்டி வச்சுட்டு வயிற்று தசைகளை உள்ளிழுத்து பிடிச்சு, அதே மாதிரி ஆசனவாய் தசைகளையும் உள்ளிழுத்து பிடிச்சிட்டு மூச்சு எவ்வளோ நேரம் நம்மளால் அடக்கி வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் அடக்கி வச்சுட்டு, நான் வந்து அடுத்து ப்ரீத் பண்ணணும், வெளியில் மூச்சு காற்றை விடணும் அப்படின்னு தோணும் பொழுது நீங்கள் படிப்படியாக அந்த நம்ம பிடிச்சு வச்சுருக்கிறது ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வந்து விடணும். இது மாதிரி 9 செட்டு வந்து பண்ணணும். தொடக்க காலங்களில் சிலரால் 9 செட்டு பண்ண முடியாது. அவங்க 3 கட்டாயமாக பண்ணணும். 3 தடவையாவது இந்த செட்டு பண்ணணும். நான் இப்போ ஒரு தடவை பேசாமல் இதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள். இது மாதிரி செய்கிறது தான் பூட்டு அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ நம்ம இந்த வீடியோவோட கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் சாம்பவி மகாமுத்ரா கிரியா. இப்போ வந்து இதை செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சின்ன லேசாக இந்த மாதிரி தூக்கிக்கிறீங்க. அதை இப்படி முழுமையாக தூக்கிடக்கூடாது, ஓகேங்களா? லேசாக, அதாவது இப்போ நான் நேராக பார்க்குறேன், கொஞ்சம் இந்த மாதிரி மேலே தூக்கிக்கிறீங்க. உங்களுடைய கவனத்தை புருவங்களுக்கான மத்தியில் கொண்டு வரீங்க. உங்கள் கவனத்தை புருவங்களுக்கான மத்தியில் இப்படி கொண்டு வரீங்க. ஓகே. அப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய 2 கருவிழிகளும் உங்கள் மூக்கு ஒட்டி வந்துடும். இப்போ உங்கள் கவனத்தை அங்கே வச்சுக்கிட்டு அடுத்து 3 நிமிடங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா கவனிங்க. உங்கள் கவனத்தை மட்டும்தான் நான் அந்த இடத்துல வைக்க சொல்கிறேனே தவிர உங்களை அந்த இடத்துல பார்க்க சொல்லலை. நீங்கள் உங்கள் கவனத்தை மட்டும் நெற்றி பொட்டில் வச்சுக்கிட்டு ஆழ்ந்த சுவாசத்தை இந்த மாதிரி பண்ணணும். இதை செய்து முடிச்சுட்டு கைகளை இப்படி ஒன்றோட ஒன்று நன்கு தேய்த்து அந்த கைகளை வந்து இந்த மாதிரி வச்சு அந்த சூடை வந்து இப்படி வச்சுட்டு மிக மெதுவாக உங்களுடைய கண்களை திறக்கணும். இந்த மொத்த பயிற்சியும் நீங்கள் முதல் ஆசன நிலைகள் 3 இருக்குது இல்லைங்களா, அது 3 முடிச்சிட்டு சுவாச பயிற்சி ஆரம்பித்ததுலேருந்து உங்கள் கண்கள் மூடியே தான் இருக்கணும். எதற்குமே கண்கள் திறக்கக்கூடாது அப்படிங்கிறது இதில் முக்கியமான விதியாகும். இப்போது நம்ம 3வது பகுதி வீடியோவில் இது மொத்தத்தையும் எப்படி 8 நிமிஷம் செய்யலாம் அப்படின்னு இவ்வளோ விளக்கங்கள் எதுவுமே இல்லாமல் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். நன்றி, வணக்கம்.